ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க, க்ளே வந்து எப்படி க்ளே வந்து ஹோம்மேட் க்ளே வந்து செய்கிறது. இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட அதெல்லாம் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க, க்ளே வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, வால் புட்டி எல்லாம் யூஸ் பண்ணும்போது கை வந்து ட்ரை ஆகிடுமா, ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணுறது, அப்படி நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து நான் ரிப்ளை பண்ண போகிறேன். இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் எல்லாமே பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்டாக தான் இருக்கும். வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க பிளாஸ்டிக் பாட்டில், கிளாஸ் பாட்டில்ஸ் அதெல்லாம் தூக்கி போடாமல் அது எப்படி அழகாக ரீசைக்கிள் பண்ணி எப்படி வீட்டில் அழகாக டெக்கரேட் பண்ணலான்னு ஒரு வீடியோலையும் காமிச்சிட்ருக்கேன். நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வீடியோஸ், என்னோடய ஐடியாஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூஸ் பேப்பர் க்ளே செய்கிறதுக்கு இது மாதிரி வெந்தயமும் நியூஸ் பேப்பர்ஸும் எடுத்திருக்கேன். இந்த வெந்தயத்தையும் நியூஸ் பேப்பரையும் நல்லா ஒரு 5 to 6 hours வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுடுங்க. பாருங்கள், தண்ணியில் ஊறிட்டு பின்னாடி நல்லா சோக் ஆகணும். சோக் ஆகிட்டு பின்னாடி இது மாதிரி நம்ம இது மாதிரி வெந்தயத்தை உடச்சி கையிலேயே உடைச்சோன்னா இது மாதிரி ஈஸியாக வந்து உடையணும். அது மாதிரி இருந்தால் எடுத்துகிட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த நியூஸ் பேப்பரை மட்டும் போட்டு நல்லா இது மாதிரி நியூஸ் பேப்பரையும் அந்த வெந்தயத்தையும் போட்டு நல்லா இது மாதிரி மிக்சியில் அரைச்சாலும் பரவாயில்ல, இது மாதிரி உரலில் கூட நீங்கள் வந்து இது மாதிரி அரைக்கலாம். இது மாதிரி இது ஃபுல்லாக இது மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு க்ளே மாதிரி கன்சிஸ்டன்சி வரும் நம்மளுக்கு. பாருங்கள், இது மாதிரி நல்லா பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை வந்து இது மாதிரி கையில் வந்து ரவுண்ட் பண்ணிங்கன்னா நல்லா ரவுண்ட் பண்ணுற மாதிரி வரணும். பாருங்கள், இது மாதிரி பால் மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா பால் மாதிரி நம்மளுக்கு உருட்டை கரெக்டாக வரணும். இதுதான் கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டு. இது மாதிரி மோல்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மோல்டில் வந்து அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 3 to 5 days வந்து நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனால் அந்த நியூஸ் பேப்பர் வந்து நல்லா தின்னாயிடும். நம்ம எவ்வளோ திக்காக போட்டாலும் நம்ம நல்லா ட்ரை ஆக அந்த நியூஸ் பேப்பர் வந்து தின்னாயிடும். இது கீழே போட்டாலும் உடையாது. இதில் வந்து பாருங்கள், இது மாதிரி வால் ஹேங்கிங் லேம்பும் இது மாதிரி ஜுவல்லரி பாக்ஸும் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோவில் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி சால்ட் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு க்ளே வந்து செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்கள், இது மாதிரி சால்ட் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 cup வந்து சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி அப்புறமா தண்ணி வந்து ஒரு 1/2 cup, சால்ட் 1/2 cupனா தண்ணி 1/2 cup வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இது மாதிரி டிசால்வ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் லேட் ஆகும், ஆனாலும் நல்லா இது மாதிரி டைம் எடுத்து நல்லா இது மாதிரி டிசால்வ் ஆகுங்க. அது முடிஞ்ச அளவுக்கு நல்லா டிசால்வ் ஆகிருக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அந்த மாவெல்லாம் போடும்போது நம்மளுக்கு அங்கங்கே அந்த சால்ட் வந்து தெரியும். அப்புறமா ஒரு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் வந்து 1 cup வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். அந்த சால்ட் வாட்டர்லேயே நல்லா இந்த மைதா மாவை வந்து நல்லா இது மாதிரி இது பண்ணுங்கள். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த க்ளே கன்சிஸ்டன்சியில் வரும். அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா கொஞ்சமாக வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது தேவைப்படாது, கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு கப்புக்கு அந்த 1/2 cup வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி வேணும்னா நீங்கள் வந்து வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த க்ளே வந்து இது வந்து ஒரு 6 monthsக்கு வந்து நல்லாயிருக்கும். 6 monthsக்கு அப்புறமா இதில் வந்து தண்ணி படாமல் பார்த்துக்கணும். இந்த டைட் டோவாக இருக்கணும். இது நல்ல இது மாதிரி திக்காக இருக்கணும். இதை வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இதில் செஞ்ச கிராஃப்ட் வந்து ஒரு 6 months தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா அந்த கிராஃப்ட் வந்து நல்லா இருக்காது. இன்னும் லைட்டாக ஒரு தண்ணி பட்டுச்சேன்னா அப்படி இல்லைன்னாலும் அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். அது வந்து நல்லா ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஆனால் இந்த க்ளே வந்து நல்லா ட்ரை ஆக ஒரு 3 to 4 days ஆகும். 3 to 4 days ஆர் 2 to 4 days நம்ம அந்த திக்னஸை பொறுத்து. நம்மளுக்கு அந்த டோக்கு வந்து கலர் வந்து ஆட் பண்ணோன்னா பாருங்கள், இது மாதிரி கலர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அக்ரிலிக் பெயிண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அக்ரிலிக் பெயிண்ட் இல்லைன்னா போஸ்டர் கலர் பெயிண்ட் கூட நம்ம வந்து இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து நான் எல்லா கலர்ஸும் இது மாதிரி ஆட் பண்ணி வச்சுருக்கேன்.
க்ரீன், எல்லோ, ரெட் அது மாதிரியெல்லாம் நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சிங்கன்னா தான் இது வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா சீக்கிரம் நம்மளுக்கு வந்து ட்ரை ஆகிடும். இந்த கிராஃப்ட் வந்து ஒரு 6 monthsக்கு தான் நல்லாயிருக்கும். இதில் செய்கிற கிராஃப்ட் வந்து ஒரு 6 monthsக்கு தான் நல்லாயிருக்கும். அதில் பாருங்கள், ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து செஞ்சுருந்தேன். ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் எல்லாம் செஞ்சுருக்கேன் பாருங்கள். இது 6 months தான் நல்லா இருந்துச்சு. அப்புறமா இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் எல்லாம் அப்படியே உடஞ்சி போயிடுச்சு. அவ்வளோதான், கிராஃப்ட் வந்து இந்த சால்டோ கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹோம்மேட் ஏர் ட்ரை க்ளே வந்து செய்ய போகிறோம். இது வந்து குக் பண்ணணும். இந்த க்ளே வந்து நம்ம குக் பண்ணி செய்கிறது. 1 cup கார்ன்ஃப்ளவர், அப்புறமா இந்த வேஸ்லினை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அந்த கப்பில். ஏன்னா நம்ம வந்து க்ளூ வந்து எடுத்துக்க போகிறோம், ஃபெவிகால் வந்து இதில் வந்து ஊற்ற போகிறோம். அதனால ஃபஸ்ட்டு நல்லா அந்த நம்ம மெஷரிங் கப்பை வந்து நல்லா வந்து க்ரீஸ் பண்ணிடணும். க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளூ வந்து ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒட்டாது. அந்த க்ளூ எல்லாம் அந்த மெஷரிங் கப்பில் வந்து ஸ்டிக் ஆகாது. அதனால் நம்ம வந்து க்ளூ வந்து வேஸ்லினை வந்து நல்லா வந்து அதை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், 1 cup ஒயிட் க்ளூ, அப்புறமா 1 cup வந்து கார்ன்ஃப்ளவர். இதை வந்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் கூட இது மாதிரி இந்த கார்ன்ஃப்ளவரை வந்து பாருங்கள் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து 2 tablespoon வினிகர் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு இந்த கிராஃப்ட் வந்து நல்லா இருக்கும். பாருங்கள், இது மாதிரி வினிகர் வந்து 2 tablespoon வந்து வினிகர் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆயிலும் 2 tablespoon. நீங்கள் கோகோனட் ஆயில், குக்கிங் ஆயில், எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் 2 tablespoon, வினிகர் 2 tablespoon. அதில் வந்து நல்லா இது மாதிரி இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பின்னாடி நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு நம்ம வந்து நல்லா குக் பண்ணணும். இது நல்லா குக் பண்ணால் தான் இந்த க்ளே வந்து நம்மளுக்கு வந்து ஏர் ட்ரை க்ளே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா சிம்மில் கூட வச்சுக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணணும். இல்லைன்னா சிம்லையே வச்சு நல்லா இது மாதிரி அந்த நம்மளுக்கு அந்த வெசலில் வந்து ஸ்டிக் ஆகாமல் இருக்கணும். ஸ்டிக் ஆகாமல் எல்லா சைடும் ஸ்டிக் ஆகாமல் வரணும். அதனால் நம்ம வந்து ஒரு நல்லா குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை பாருங்கள், இது மாதிரி குக் பண்ணிகிட்டே இருங்க. இது மாதிரி ஸ்டிக் ஆகாமல் வரணும். நம்மளுக்கு அந்த வெசலில் வந்து அந்த க்ளே வந்து ஸ்டிக் ஆகவே கூடாது. அப்போ தான் அந்த க்ளே வந்து நல்லா குக்காக இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், இது மாதிரி நல்லா இது மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்லையே வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து ஃப்ளேம் வந்து கம்மியாகவே வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள். பாருங்கள், இது மாதிரி எல்லாமே ஒட்டாமல் வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம க்ளே வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு, குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா வேஸ்லினோ இல்லை லோஷனோ கைக்கெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இது மாதிரி நல்லா இது மாதிரி நீட் பண்ணுங்கள். நல்லா நீட் பண்ணணும் அந்த க்ளேவை. அப்போ தான் அது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கு. பாருங்கள், இது மாதிரி ஃப்ளோரில் வந்து நல்லா போட்டுட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இது வந்து நல்லா இது மாதிரி நீட் பண்ணிடணும். பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து க்ளே வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஏர் ட்ரை க்ளே வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த ஏர் ட்ரை க்ளேயை வந்து நல்லா இது மாதிரி கிளிங் ரேப்பில் வந்து நல்லா இது மாதிரி ரேப் பண்ணி இது வந்து நம்ம நல்ல 6 months வரைக்கும் இது வந்து நல்லாவே இருக்கும். ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும் இந்த க்ளே. பாருங்கள், இது மாதிரி க்ளே எடுத்துட்டோம். இந்த க்ளேக்கு வந்து இப்போ நம்ம கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும்னா
நம்ம இந்த அக்ரிலிக் பெயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை க்ளே வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா க்ளூ ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை க்ளே வந்து ரொம்ப இந்த கன்சிஸ்டன்சி நல்ல லூஸ் கன்சிஸ்டன்சியாக இருந்துச்சுன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி க்ளே யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த டியர் ட்ராப் டெஸ்ட்டுன்னு எடுப்போம். இது மாதிரி டியர் ட்ராப் மாதிரி வந்துச்சுன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டுன்னு அர்த்தம். பாருங்கள், இது மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்ட். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த க்ளே கூட நம்ம கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், எவ்வளோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இந்த க்ளே, நல்லா இருக்கும். இந்த க்ளேக்கு வந்து இப்போ வந்து நம்ம கலர் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இது மாதிரி இது பண்ணாலும் நம்மளுக்கு வந்து எந்த இதுவும் கிராக்ஸும் இருக்கக்கூடாது. இது மாதிரி டியர் ட்ராப் டெஸ்ட் எடுத்தாலும் கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த க்ளே கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டான அர்த்தம். இந்த க்ளே கூட வந்து நான் வந்து இது வந்து ஆட் பண்ண போகிறேன், கலர்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம அக்ரிலிக் பெயிண்ட்டாக ஓகே, எந்த பெயிண்ட்டானாலும் ஓகே. நான் வந்து இன்றைக்கி அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து வந்து ஆட் பண்ண போகிறேன். இது மாதிரி அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு நல்லா இந்த கலரை வந்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள், இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்மளுக்கு வந்து ஒரு கலர் க்ளே வந்து கிடச்சிடுச்சு. இதை வந்து இது மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வரும். பாருங்கள், இது மாதிரி ரோஸ் மாதிரி செஞ்சுருக்கேன். இதுலேயே வந்து நிறைய ஃப்ளார்ஸ் வந்து செஞ்சுருக்கேன். பாருங்கள், இது வந்து நல்லா நம்ம தின்னாக சூப்பராக செய்யலாம். இது மாதிரி ஃப்ளார்ஸ் ரோஸ் செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது மாதிரி ஃப்ளார் செஞ்சுருக்கேன். இது எல்லாமே நான் இது மாதிரி ஏர்ட்ரை க்ளேயில் தான் செஞ்சேன். நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த க்ளே யூஸ் பண்ணி. என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் ஐடியாஸ் வந்து நிறைய கிடைக்கும். பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் வந்து நிறைய கிடைக்கும், செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஃப்ளார்ஸ் எல்லாம் செஞ்சுருக்கேன். பாருங்கள், இது ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது எல்லாம் நீங்கள் வார்னிஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நாம் வந்து இந்த கிராஃப்ட் எல்லாமே அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ளே வந்து வால்புட்டி க்ளே. இந்த வால்புட்டி க்ளேக்கு பாருங்கள், வால்புட்டி பவுடர் எடுத்திருக்கேன். இது ஒரு வால்புட்டி பவுடர் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் இல்லை. பாருங்கள், இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து வால்புட்டி பவுடர் எடுத்திருக்கேன். கூட கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். வால்புட்டி க்ளே வந்து கை வந்து நல்லா ட்ரை ஆகிடும். இது வந்து அப்படியே தொட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஒத்துக்காது. எனக்கெல்லாம் கை வந்து நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. அதனால் இது மாதிரி ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூனில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், அது நல்லா இந்த ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது. அதனால் ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பவுடர் யூஸ் பண்ணி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா அந்த பவுல்லேருந்து நல்லா செப்ரேட் ஆகிடுச்சு க்ளே எல்லாம். பாருங்கள், அந்த வால்புட்டி வந்து நல்லா செப்ரேட் ஆகிடுச்சு. இது மாதிரி டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு கைக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரி விவிடி கோகோனட் ஆயில் வந்து எடுத்திருக்கேன் நான். நீங்கள் எந்த கோகோனட் ஆயில் எடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த கோகோனட் ஆயிலை வந்து நல்லா கையில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கையில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, ஸ்ப்ரெட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கை வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் இந்த ட்ரைனஸை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து டச் பண்ணிங்கன்னா இந்த ட்ரைனஸ் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். பாருங்கள், அதில் இருக்கிற அந்த க்ளே இந்த வால்புட்டியெல்லாம் எடுத்துடுங்க. பாருங்கள், இந்த வால்புட்டியை வந்து எடுத்துக்கோங்க. இந்த வால்புட்டி வந்து இது மாதிரி நல்லா நீட் பண்ணணும். இது மாதிரி கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா நம்ம கையில் வந்து அந்தளவுக்கு ஸ்டிக் ஆகாது. ஆயில் அப்ளை பண்ணலன்னா ரொம்ப ஸ்டிக் ஆகும். கையெல்லாம் நல்லா கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை ஆகிடும். அதனால நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம கை வந்து ட்ரை ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், ஏதோ லைட்டாக தான் ஒட்டுது. இது மாதிரி வால்புட்டி வந்து நல்லா நீட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்கள், வால்புட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இது மாதிரி பண்ணாங்கன்னா கூட எந்த கிராக்கும் வராது. பாருங்கள், எந்த கிராக்கும் வரல. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த வால்புட்டி க்ளே கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து ஹேண்ட் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டோம். ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு பின்னாடி பாருங்கள், அந்த க்ளேவை எடுத்து நான் உங்களுக்கு
உங்களுக்கு டச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டிக் ஆகவே இல்லை, நம்ம கையில் வந்து அந்த க்ளே வந்து பாருங்கள் ஸ்டிக் ஆகவே இல்லை எங்கேயுமே. அவ்வளோதான், நம்ம வால்புட்டி க்ளே வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த வால்புட்டி க்ளே யூஸ் பண்ணி நிறைய கிராஃப்ட்ஸ் வந்து செஞ்சுருக்கேன். இது வந்து 1 kg வந்து 30 rupees. இந்த வால்புட்டி வந்து 1 kg 30 rupees. இது ட்ரையிங் டைம் வந்து 2 days ஆகும். 2 days வந்து நல்லா ட்ரை ஆக விடணும். இது வந்து வால்புட்டி க்ளே வந்து பிரேக் ஆகிடும், கீழே போட்டிங்கன்னா பிரேக் ஆகிடும். இதில் செஞ்ச கிராஃப்ட் வந்து கீழே விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரேக் ஆகும். அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு அது மாதிரி வெட் கிளாத்தில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 hours 3 hours வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த வால்புட்டி க்ளேயில் செஞ்ச இந்த டாக்கு இது வந்து நல்லா இருந்துச்சு. இந்த கிராஃப்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரேபிட் மாதிரி செஞ்சேன். இதையும் நம்ம சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரி அவுல் பிளான்டர் இல்லைன்னா பென் ஹோல்டர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது செஞ்சேன், இதுவும் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ஹமாம் சோப் பாக்ஸில் வந்து செஞ்ச கிராஃப்ட்டு, இதுவும் காமிச்சிருக்கேன். இது வந்து ஒரு மொபைல் ஹோல்டர் வந்து செஞ்சேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபெவிக்ரில் மோல்டிட் க்ளே. இது வந்து ஹோம்மேட் க்ளே இல்லை, இது வந்து நம்ம ஸ்டேஷ்னரி ஷாப்பில் ஈஸியாக கிடைக்கும். இந்த மோல்டிட் க்ளே வந்து ஈஸியாக நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இந்த மோல்டிட் க்ளே யூஸ் பண்ணி இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இது வந்து நம்மளுக்கு 30 rupeesக்கு அந்த சின்ன ஒரு ஹார்ட்னர் ஒரு ரெசின் தான் கொடுப்பாங்க. இது வந்து நான் பல்காக வாங்கினேன். நீங்கள் சின்னதாக வாங்கினீங்கன்னா பாருங்கள், இது மாதிரி ஒரே ஒரு ஹார்ட்னர் ரெசினும் ஒரே ஒரு ஹார்ட்னர் தான் கொடுப்பாங்க. இது 2 தான் இருக்கும். இது 2 மட்டும் 30 rupees நம்மளுக்கு. இது 2 மட்டும் நம்மளுக்கு 30 rupees. அதே வால்புட்டி வந்து 1 kg 30 rupees. இது வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அதே நம்ம வால்புட்டியெல்லாம் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த 1 kgயில் நம்ம நிறைய கிராஃப்ட் வந்து செய்யலாம். இந்த கிராஃப்ட் இதில் வால்புட்டியில் செய்கிற கிராஃப்ட் வந்து ஒரு 2 hours நம்ம செஞ்சிடணும். லேட் பண்ணோன்னா சீக்கிரம் ட்ரை ஆகிடும். அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது அந்த ட்ரைனஸை. அதனால் சீக்கிரம் வந்து நம்ம கிராஃப்ட் வந்து செய்கிறோன்னா ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிவிட்டு செய்யணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் நம்மளுக்கு வந்து கிராஃப்ட் வந்து செய்ய முடியாது. பாருங்கள், இது மாதிரி மோல்டிட் க்ளேயில் வந்து இது செஞ்சது. இது வந்து ஒரு 2 hours வந்து நம்மளுக்கு கிராஃப்ட் வந்து சீக்கிரம் ரெடி ஆகிடும். பாருங்கள், இது மாதிரி இது எல்லாமே இது வந்து நான் ரீசெண்டாக செஞ்ச கிறிஸ்மஸ்க்கு செஞ்ச கிராஃப்ட். இது வந்து ஒரு அக்ரிலிக் பெயிண்ட் பாட்டிலில் செஞ்சது. நிறைய கிராஃப்ட் வந்து இது மாதிரி ஆட்ரை க்ளே, இந்த ஃபெவிக்ரில் மோல்டிட் க்ளே யூஸ் பண்ணி நிறைய கிராஃப்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய க்ளே கிராஃப்ட் வந்து இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி சும்மா அந்த பாட்டிலில் வந்து போட்டு வச்சுருந்தேன். இது எல்லாமே நான் அக்ரிலிக் பெயிண்ட் பாட்டிலில் வந்து செஞ்ச கிராஃப்ட்ஸு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது மாதிரி மியூசிஷியன் டால்ஸ் மாதிரி செஞ்சேன். இதுவும் இந்த க்ளேயில் தான் செஞ்சேன். இது மாதிரி வால்புட்டியில் வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா அது 2 hours வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இந்த க்ளே வந்து ஒரு 2 hours ட்ரை ஆகிறனால நம்மளுக்கு ஒர்க் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். பாருங்கள், இந்த கிராஃப்டும் நான் இந்த க்ளே யூஸ் பண்ணி தான் செஞ்சேன். இது வந்து ஒரு பாட்டிலில் வந்து இது மாதிரி நான் ஒரு பிளான்டர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரி டால்ஸ் செஞ்சேன். இதுவும் இந்த க்ளே யூஸ் பண்ணி தான் செஞ்சேன். இதெல்லாம் இந்த க்ளே யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடணும், ஏன்னா 2 hours ட்ரை ஆகிடும். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள். இந்த எல்லா கிராஃப்டும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடி வந்து nidarshiniart@gmail.com. என்னோடய மெயில் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஐடியாஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.